ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். கர்ணனுக்கு அப்புறம் 2 படம் பண்ணிட்டேன். அப்போது நான் கேட்டேன் சார் ஏன் எனக்கு கூப்பிடல. பிகாஸ் வென் யூ ஒர்க் வித் ஒரு இவ்வளோ டேலண்டடான ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ணும்போது நமக்கே தெரியும் நம்மளால் அதில் முடிகிற அளவுக்கு மீது நம்மளால் எதாவது கொடுக்க முடியும்னா அந்த டைரக்டரோட தான். ஸோ யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங் வித் டைரக்டர் லைக் தட். அப்போது அது என்னோட பெரிய லக் that I got to work with him again. ஆனால் கர்ணன்லேருந்து பைசன் வரைக்கும் வரும்போது ஊர் சிமிலராக இருந்தாலும் எல்லாமே சிமிலராக, கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் பைசன். அது மாறிடுச்சுல, அது இதோட மாறிடுச்சுல. நல்ல மியூசிக் கொடுக்கணும். அது வந்து ஒரு டைம் எடுக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இட் டேக்ஸ் சம் டைம். நம்ம வந்து சின்சியராக ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மாறி சொல்கிறாச்சு. இந்த உங்களுடைய வார்த்தையை நான் வந்து அக்செப்ட் பண்ணல, நான் எதிர்க்கிறேன். அண்டர் ரேட்டட்னு சொல்லவே யாருமே திரைத்துறையில் வந்து முதல் படத்திலேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நடிகர்களாக இருந்தால் கூட முதல் படத்திலே அங்கீகாரம் கிடைச்சதா? போக போக தான் கிடைச்சது. இசையமைப்பாளர்களுக்கு அதே மாதிரி தான் நடிகர்களுக்கு நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து பல வருடங்களுக்கு பின்னாடி தான் வெளியில் வந்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருட போராட்டங்களுக்கு பின்னாடி தான் விக்ரம் என்ற மாபெரும் நடிகர் இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரிஞ்சார். கமலஹாசன் என்ற ஒரு பிறவி கலைஞன் வந்து நடன இயக்குனராக இருந்து நடன கலைஞராக இருந்து அங்கிருந்து வந்து சின்ன சின்ன வேடங்களை நடித்து தான் உலக நாயகனாக மாறி இருக்கார். அதனால் அண்டர் ரேட்டடுன்ற வார்த்தை ரொம்ப தவறானது. இன்றைக்கி தமிழ் சமூகம் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கொண்டாடுகிற ஒரு இசையை நிவாஸ் கொடுத்துருக்காப்புல. அதனால் நிவாஸ் வந்து இந்த திறமையாளன் வந்து அவர் காலத்துக்கு சினிமாவில் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ. அது நான் சொல்கிறேன். அது நான் தான் சொல்லணும். நம்ம வருவேன், நம்ம ஏதோ நினச்சி வருவேன் இப்படி பண்ண போகிறேன்னு. ஆனால் வந்து உடச்சு நம்ம அந்த ஒரு கிளே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கல்ப்சர் போட்டு வச்சிருக்கேன். அந்த ஸ்கல்ப்சரை உடச்சு அந்த கிளே வச்சு அவர் வேற ஒரு ஸ்கல்ப்சர் போடுறாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன படத்தில் போனாலும் அங்கேயே போய் சீன் ஆர்டர் இது இருக்கு, இந்த சீன் தான் இன்னைக்கு இந்த சீன் ஷூட் பண்ண போறேன், டயலாக்ஸ் மகப் பண்ணி வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாரோட ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஊருக்கு போய் அங்கேயே தங்கி அங்கேயே நின்று ஊர் மக்களோட பழகி அதே காஸ்டியூம் போட்டு அதே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் அப்புறம் நமக்கே தோணும் ஓகே நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹீ வில் மேக் ஷுர் நான் ஓகே எல்லாம் ஒரு டேக் அவர் ஓகே சொல்லவே மாட்டேன். ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் சார் தான் சொல்ல வேண்டிய மெயின் வந்து எல்லாரும் நம்புறது தான். நம்ம ப்ராசஸ் கொடுக்கோம்ல, அந்த ப்ராசஸ் அவங்க நம்பி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டரை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்பினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேலை செய்ய. அவங்க நம்பி ஒரு ப்ராசஸ் இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் வேணுமா, டேரெக்டாக வந்தால் போதாதா அப்படின்னு நினைக்காம அந்த ப்ராசஸில் அவங்க ரெடி ஆவாங்கல்ல, அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எனக்கு என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே என்னோட ப்ராசஸ் நம்புவாங்க. தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.